உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். 8 பேருக்கு மரண தண்டனை, கொழும்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்களுக்கு நீதியமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. காணி சுவீகரிப்புக்கு எதிராக அணிதிரளுமாறு கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். 1997 ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் 8 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கொலை குற்றம் சாட்டப்பட்ட 8 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எனினும் ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. 1997 ஆண்டு கொழும்பு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்ட பகுதியில் கொலை மற்றும் பலரை காயப்படுத்தியதற்காக பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இதற்கமைய அரச தரப்பால் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீண்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார நேரில் சென்று தனது இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. இதன்போது அங்கு கூடியிருந்த சக சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நீதி பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க நீதி அமைச்சரிடம் உருக்கமான கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு எதிராக எவ்வித சட்ட அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் குறித்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்தோடு, நான் இனி அவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்த விரும்பவில்லை எனவும், என்னை பொறுத்தவரை அது முடிந்துவிட்டது. அவர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கும் செயல், அவர்கள் பொய்யர்கள் என்றும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கர் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை நாளை வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று திரளுமாறும் காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. மக்களின் காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக நாளை மருதங்கேணியில் இடம்பெறவுள்ள காணி அளவீட்டை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.